30 வயசுல ஒருத்தர் பண்ணவே கூடாத மணி மிஸ்டேக்ஸ் 5 இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? முதல் மணி மிஸ்டேக் என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் அவசர கால நிதி இல்லாமலே இருக்கிறது. ஸோ குறைஞ்சது 6 மாசத்துக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு, இல்ல பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தா, அதுக்கு உள்ள சேமிப்பு ஆல்ரெடி வச்சிருந்தா, அந்த சேமிப்பை இதே போல இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ்ன்னு ஒரு ஃபண்டு தனியா வச்சுக்கிறது நல்லது. 2வது மணி மிஸ்டேக் என்னன்னா, டெர்ம் இன்சூரன்ஸும், ஹெல்த் இன்சூரன்ஸும் எடுக்காம இருக்கிறது. இது எதுக்கு தேவைன்னா, திடீர்னு நம்மள நம்பி இருக்கிறவங்க, நமக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பணத்த வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் டெர்ம் இன்சூரன்ஸ் தேவை. அடுத்தது திடீர்னு உடல்நிலை சரியில்லாம இருந்ததுன்னா, என்னதான் சேவிங்ஸ் வச்சிருந்தாலும், அது வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸுக்கு போயிடும். ஸோ அதுக்காக மெடிக்ளைம் இன்சூரன்ஸும் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறது நல்லது. 3வது மணி மிஸ்டேக் என்னன்னா, அதிகமா கடன் வாங்கி வச்சுக்கிறது. எல்லாமே இஎம்ஐலே போயிட்டுருக்கும். ஒண்ணு ஹவுசிங் லோன் இஎம்ஐல போயிட்டுருக்கும். அது ஒண்ணு போதுன்னு விடமாட்டாங்க. அடுத்தது கார் லோன் ஒண்ணு வாங்கி அதுவும் இஎம்ஐல போயிட்டுருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டிவி, ஃப்ரிட்ஜு இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இஎம்ஐக்காக கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம செலவு வருமானம் எல்லாம் செலவுலேயே ஜாஸ்தியாக போயிட்டுருக்கும். சேமிப்புன்னு ஒன்று இருக்காது. 4வது மணி மிஸ்டேக் என்னென்னா, வரவுக்கு மீறிய செலவுங்கிற ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணிக்கிறது. இது எப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வரவு 8 செலவு 10 ஸோ எப்படின்னா, நமக்கு ஒரு 40,000-50,000 சேலரி வருதுன்னா 60,000-70,000 செலவு பண்ணுறது. ஸோ இது நிறைய அதுவும் கடனில் கொண்டு ஃபேமிலியை ஒரு சுச்சுவேஷனில் ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனில் விட்டுரும். ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 5வது மணி மிஸ்டேக் என்னென்னா, 30 வயசாகியும் முதலீட்டை ஆரம்பிக்காமல் இருக்கிறது. 30 வயசில் ஆரம்பித்தாதான் உங்களுடைய அடுத்த கோல், சில்ட்ரன் எஜுகேஷன், சில்ட்ரன் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இதுக்கெல்லாம் ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் எஸ்ஐபி, ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு எஸ்ஐபி போட்டு அதை கண்டினியூவாக கட்டிக்கிட்டு வந்தால் தான் அந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்.